ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முக்கிய செய்தி: சென்னை திருவான்மியூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் இணைக்கிறார். லட்சுமணன், தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டமானது தற்போது திருவான்மியூரில் தொடங்கியிருக்கிறது. இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக மோகன், தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டமானது திருவான்மியூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டமா என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த மாதம் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டும் என திட்டமிடப்பட்ட நிலையில் சில காரணங்களால் இந்த பொதுக்கூட்டமானது அன்றைய தினமானது நடைபெறவில்லை. மேலும் பல்வேறு காரணங்களால் தேதியானது ஒத்திவைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது இந்த முதல் பொதுக்கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் பார்த்தோம் என்றால் கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் இதர நிர்வாகிகள் என மொத்தம் 2150 உறுப்பினர்கள் தொடர்ந்து இதில் பங்கேற்றிருக்கின்றனர். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மட்டுமே முக்கியமான கருத்துக்கள் பேச இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக விஜய் கட்சி தொடங்கி இதுவரை ஒரே ஒரு செயற்குழு கூட்டம் மட்டுமே கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட நிலையில் இந்த நிலையில்தான் இந்த முதல் பொதுக்குழு கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கும் ஒரு ஆண்டு, ஒரு பொதுக்குழுக்கும் 2 செயற்குழு கூட்டமும் கூட்ட வேண்டும் என்பதே தேர்தல் ஆணையத்தின் விதிமுறை என்றும் அடிப்படையில் தான் தற்போது இந்த பொதுக்குழு கூட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உறுப்பினர்களுக்கு இமெயில் மற்றும் வாட்ஸ்அப் மூலம், மேலும் இணையதளம் மூலம் 3 வழியாக அவர்களுக்கு இந்த அடையாள அட்டையானது வழங்கப்பட்டது. மேலும் அது மட்டுமல்லாமல் இந்த QR கோடும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு ஐடி கார்டும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்துதான் இந்த QR கோட் ஸ்கேன் செய்த பிறகே தற்போது இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு நிர்வாகிகள் அனுமதித்தனர். அதன் தொடர்ச்சியாக 15 நாட்களுக்கு மேலாக இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு மேடை மற்றும் உள்ள அரங்கு ஏற்பாடு குழு வரவேற்பு மற்றும் இந்த உபசரிக்க குழு, ஊடக மேலாண்மை குழு என தொழில்நுட்ப குழு என 5 குழுக்கள் பிரிக்கப்பட்டு இந்த பொதுக்குழுவானது பணிகளானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அதனைத் தொடர்ந்துதான் தற்போது இந்த பொதுக்குழு கூட்டமானது கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் பார்த்தோம் என்றால் பொதுக்குழுவின் சிறப்பு திட்டங்கள் குறித்தும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக 10 முதல் 15 தீர்மானங்கள் வரை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பார்த்தோம் என்றால் சட்ட ஒழுங்கு குறித்தும், பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாகவும், தொகுதி மறுவரையறை, மேலும் மும்மொழி கொள்கை குறித்தும், மக்கள் பிரச்சனைகள் குறித்தும், தமிழ்நாடு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பிரச்சனைகள் குறித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது கூறப்படுகிறது. அந்த வகையில் தான் இந்த ஊழல்கள், அதாவது இந்த திமுகவின் ஊழல்கள், மேலும் இந்த திமுக அரசு 4 ஆண்டுகளில் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் குறித்தும், பூத் கமிட்டி மாநாடு குறித்தும், அதிமுக பாஜக தலைவர்கள் டெல்லியில் சந்தித்து உள்ளிட்ட முக்கிய கருத்துக்கள் குறித்தும் தற்போது பேசப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்துதான் இந்த பொதுக்குழு கூட்டமானது மதியம் 1 மணி வரை நடைபெற உள்ளதாகவும், குறிப்பாக இந்த 10 மணிக்கு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டமானது மதியம் 1 மணி வரை 3 மணி நேரம் நடைபெற இருப்பதாகவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 22 வகையான சைவ உணவுகளும் தற்போது அவர்களுக்கு மதியத்திற்கு பிறகு வழங்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த கட்சியில் ஓராண்டாக நியமனம் செய்யப்பட்ட நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் பொதுக்குழுவில் ஒப்புதல் அளிக்கப்படும் எனவும், மேலும் கட்சியின் தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டதற்கு பொதுக்குழுவில் ஒப்புதல் கையெழுத்திட அளிக்கப்பட இருப்பதாகவும் தற்போது ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்துதான் சற்று நேரத்திற்கு முன்பாக இந்த பொதுக்குழு கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. நிகழ்வின் முதற்கட்டமாக பார்த்தோம் என்றால் இந்த கொள்கை தலைவர், அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களின் புகைப்படத்திற்கு கட்சியின் தலைவர் விஜய் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்ட பிறகுதான் இந்த நிகழ்ச்சியாக தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் என்றால் முக்கிய பிரமுகர்களும் தொடர்ந்து பங்கேற்றிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சி பொறுத்தவரையுமே 3 மணி நேரத்தில் நடைபெற இருப்பதாலும் முக்கிய கருத்துக்கள், அதாவது கட்சியின் அடுத்த கட்ட பணிகள் குறித்தும் பேசப்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் என்றால் மேடையில் பார்த்தோம்னா உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள் உறுப்பினர் சேர்க்கை பிரிவு செயலாளர் விஜயலட்சுமி, தலைமை நிலை செயலாளர் ராஜசேகர், தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, கட்சியின் தலைவர் விஜய், மேலும் பொதுச் செயலாளர் ஆனந்த், பொருளாளர் வெங்கட்ராமன், துணை செயலாளர் CT நிர்மல்குமார், மேலும் இணை செயலாளர் தாகிரா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் தற்போது மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இவர் ஒவ்வொரு பிறகும் ஒவ்வொருவரும் ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்த பிறகு அதன் இறுதியாக கட்சியின் தலைவர் விஜய் முக்கிய கருத்துக்களை பதிவிருப்பதாகவும், மேலும் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்ற இருப்பதாகவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன். தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்கூட்ட மேடையில் விஜயுடன் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உட்பட 7 பேர் இருக்கின்றனர்.
சென்னை திருவான்மியூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக பொதுக்குழு கூட்டத்தில் 20 தீர்மானங்கள் வரை நிறைவேற்றப்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. பொதுக்கூட்ட மேடையில் விஜயுடன் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உட்பட 7 பேர் இருக்கின்றனர். 2000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்திற்கு பங்கேற்றிருக்கின்றனர். சென்னை திருவான்மியூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டமானது தற்போது தொடங்கியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக பொதுக்குழு கூட்டத்தில் 20 தீர்மானங்கள் வரை நிறைவேற்றப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக பொதுக்குழு கூட்டத்தில் 2000 நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பொதுக்கூட்ட மேடையில் விஜயுடன் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உட்பட 7 பேர் இருக்கின்றனர். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் 20 தீர்மானங்கள் வரை நிறைவேற்றப்பட வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது.